ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பீக்கங்காய் தோல் சட்னி தாங்க அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உளுந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு பீக்கங்காய் தோல் அதில் போட்டுக்கலாங்க. சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேங்காய் ஒரு 4-5 சில்லு சேர்த்துக்கலாங்க. இதை எண்ணெயில் நல்லா வணக்கிட்டோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. சட்னி அரைக்கும் போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட சூப்பரான பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சட்னியை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.